இப்ப இந்த ஏப்ரல் 9 தேர்தல் தொடங்குறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு, அதாவது மார்ச் 16 23 அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும். 24 நாமினேஷன் சரி பார்ப்பாங்க. 26 வித்ட்ராயல் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ஏப்ரல் 9 எலெக்ஷன். நீங்க சொல்ற நேரத்துல நீங்க முடிச்சுட்டு போயிடணும். அப்போ ஒரு 10 தான் நோட்டீஸ் கொடுக்கணுமா இல்லையா? சட்டத்தில் நோட்டீஸ் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நோட்டீஸ்னா என்ன? ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். நாளைக்கே வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணா அது தவறு இல்லையா? அப்ப இன்னைக்கு விஜய் விசாரிக்கும் போதே கசியப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், செந்தில் பாலாஜியை பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டதா ஒரு விஷயம் வெளியில வந்துச்சு. இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஏன்னா அங்க நடக்கிறது நமக்கு தெரியாது. கசிந்தால் மட்டும்தான் தெரியும். கசிந்தால்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் வெளியில வரணும்னு சிபிஐ நினைக்குதோ அதெல்லாம் மட்டும்தான் வெளியில வரும். இதெல்லாம் வெளியில வரும் மத்திய அரசு நினைக்குதோ அது மட்டும்தான் வெளியில வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு, அதாவது மார்ச் 15 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. மிகவும் முக்கியமான சம்பவம் நம்ம சொல்லக்கூடியதுன்னா, இன்று தமிழக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு எலெக்ஷன் கமிஷனால. 2வது, தாவேகா தலைவர் விஜய் இன்று சிபிஐ முன் அந்த சம்மனுக்கு உடன்பட்டு அவர் சிபிஐ முன் ஆஜராகி இன்னைக்கு அந்த விசாரணையை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். இது 2 தான் இன்றைக்குள்ள பேசு பொருள். அப்ப தேர்தல் திருவிழா ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்றைக்கு தான் நம்மளால அபிஷியலா சொல்ல முடியும். தேர்தல் ஆணையர், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் அந்த 5 மாவட்ட தேர்தல்களையும் அறிவிச்சிருக்காரு. அதுல முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 9 அசாம், கேரளா மற்றும் பாண்டிச்சேரிக்கு நடக்குது. ஏப்ரல் 23 தமிழகத்துக்கு தேர்தல் நடக்குது. இந்த 4 மாநிலங்களும் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி. இது ஒரு கட்ட சிங்கிள் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் ஏப்ரல் 23 முதல் பாகமும் ஏப்ரல் 29 கடைசி கட்டமும் நடக்குது. மே 4 எல்லாருக்கும் சேர்த்து வாக்குப்பதிவு அன்றைக்கு என்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த 4 மாநிலங்களும் ஒரு யூனியன் டெரிட்டரியும் அதோட சட்டசபையோட காலங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஏறக்குறைய முடிஞ்சாலும் 5க்கும் சேர்ந்துதான் எலெக்ஷன் ஷெட்யூல் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வெவ்வேறு தேதியில எலெக்ஷன் நடக்கிறது அநேகமா இதுவா தான் இருக்கும். பொதுவாக நம்மளுக்கு அவங்களோட சேர்ந்து தான் நடக்கும். இதுல ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, அசாமுக்கு வந்து நான் போன தேர்தலில் கிட்டத்தட்ட 3 கட்டங்களாகவும் 4 கட்டங்களாகவும் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலுக்கு 8 கட்டங்கள் நடந்துச்சு. இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு 2 கட்டத்தில் நடக்குது, அசாமுக்கு ஒரே கட்டத்தில் நடக்குது. அப்ப ஏப்ரல் 9 முதல் கட்ட தேர்தலும், ஏப்ரல் 23 தமிழகத்திற்கு மட்டும் முதல் கட்டம், அன்றைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு முதல் கட்டம், 29 தேர்தல் முடிஞ்சிருது. இப்ப இந்த ஏப்ரல் 9 தேர்தல் தொடங்குறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு, அதாவது மார்ச் 16 23 அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும். 24 நாமினேஷன் சரி பார்ப்பாங்க. 26 வித்ட்ராயல் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் ஏப்ரல் 9 எலெக்ஷன். இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு செயல்னு சொல்லணும். இன்னைக்கே நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கே ஒரு தேர்தலை ரெடி பண்ணி எல்லாரும் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சு 1 வாரம் தான் டைம்னு சொல்றது வந்து தேர்தல் ஆணையர் வந்து எதேச்சாதிகாரமா செயல்படுறாருன்னு தான் அதை சொல்ல முடியும். நீங்க ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 நாளாச்சும் ஒரு கட்சிகள் நாளை கூட்டணி பேசணும், எல்லாம் பேசணும், ஃபைனலைஸ் பண்ணணும், முன்ன பின்ன டைம் பண்ணுவோம். உங்க வசதிக்கு நான் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நீ நாமினேஷன் ஃபைல் பண்ணுன்னு சொல்றது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு. இதை ரொம்ப வன்மையா முதல்ல கண்டிச்சாகணும். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு நீ யாரு? நீ என்ன ஹிட்லரா? நீ ஒரு சாதாரண சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சட்டத்திற்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் உட்பட்ட எலெக்ஷன் கமிஷன். நாளைக்கே ஃபைல் பண்ண என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால எதிர்பார்க்கணும் அவசியமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் டைம் கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 16 23 நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கன்னா ஜனநாயகத்தை அப்படிதான் நடத்துவீங்களா நீங்க? இது இந்த மாநிலத்துல கட்சிகளுக்கும் அதுல பல கூட்டணிகள் இருக்கும், பெரிய கட்சிகள் இருக்கும், சிறிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்குள்ள உங்களுக்கு டைமே வேண்டாமா? நீங்க சொல்ற நேரத்துல நீங்க முடிச்சுட்டு போயிடணும். அப்போ ஒரு 10 தான் நோட்டீஸ் கொடுக்கணுமா இல்லையா? சட்டத்தில் நோட்டீஸ் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நோட்டீஸ்னா என்ன? ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். நாளைக்கே வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுனா அது தவறு இல்லையா? பட் அப்படித்தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மேல எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இம்பீச்மெண்ட் மோஷன், அதாவது பதவி நீக்க மோஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு தான் மிஸ்டர் ஞானேஷ்குமார் சேரும். அவ்வளவு நேர்மையாகவும் திறம்படவும் நீங்க செயல்பட்டதுனாலதான் இந்த கௌரவம் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல சரி, 9 ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருது. தமிழகத்துக்கு 23, வெஸ்ட் பெங்காலுக்கு 23, அதுக்கப்புறம் 29 வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் செகண்ட் ஃபேஸ். அப்போ அந்த முதல் ஃபேஸுக்கும் செகண்ட் ஃபேஸுக்கு இடையில 14 நாள் நடக்குது. என்னையா 14 நாள் கேப்பு?
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவரோ இல்லையோ, இன்றைக்கு இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிஜேபியோட ஏஜென்ட் மாதிரி தான் செயல்படுறாரு. அது உலக அறிஞ்ச ஒரு விஷயம். பிஜேபி என்ன சொல்லியிருக்கோ அதுபடிதான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார். இத்தனை மணிக்கு ரோகம் யமகண்டம் முடிஞ்சுதான் இப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கு தான் போய் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இன்றைய இந்திய ஜனநாயகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த ஏப்ரல் 9 to 23 நீங்க எப்படி பாக்கணும், அது வித்தியாசமா பாக்குறேன். எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிடும், தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் மட்டும்தான் இருக்கும். பிஜேபியும் ஆளும் மத்திய அரசும் முழுமையாக தங்க கவனத்தை தமிழ்நாட்டு மேலே வெஸ்ட் பெங்கால் மேலே வைப்பாங்க. இடையில பேஸ் எதுவுமே கிடையாது. இந்த 2 வாரம் முழுக்க தமிழகத்திற்காகவும் வெஸ்ட் பெங்காலுக்காகவும், குறிப்பா வெஸ்ட் பெங்காலுக்கு தான் மெயினா இருக்கும். ஏன்னா இங்க டைரக்டா அவங்க ஆட்சி பிடிக்க முடியல. இந்த 2 மாநிலமும் என்ன பாடுபட போகுதுன்னு மட்டும் நீங்க நான் இப்பவே சொல்றேன், பொறுத்து இருந்து பாருங்கள். ஏப்ரல் 9 முடியும். 9 வரைக்கும் எலெக்ஷன் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. நாமினேஷன் இங்க பாருங்க. இங்க தமிழ்நாட்டோட நாமினேஷன் வந்து மார்ச் 30 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இருக்குது. அடுத்து 7 அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் கட்ட எலெக்ஷன் தேர்தல் அங்க முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல தேர்தல் உண்மை நடக்கிறது இல்லை. நாமினேஷன் அப்படி போயிடும். தேர்தல் பணின்னு தொடங்குறது வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுல சூடு பிடிக்கும். அப்ப அந்த முதல் கட்ட பணி முடிகிற வரைக்கும் அங்க முடிகிற அந்த சமயத்துல மீதி 3 கட்ட தேர்தலும் முடிஞ்சிடும். அப்ப தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் மட்டும்தான் அந்த கவனம் இருக்கும். நீங்க நிறைய சித்து விளையாட்டுகளும் நிறைய புதிதான ஒரு விஷயங்களையும் நீங்க இந்த எலெக்ஷன்ல பிஜேபி இருந்து பார்க்கலாம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திரிணாமுல் காங்கிரஸும் தயாரா இருக்காங்களாங்கிறத அவங்க இப்பவே தங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்றது நல்லது. ஏன்னா இந்த 2 வாரம் டைம் கொடுத்தவங்க தமிழகத்தை பாண்டிச்சேரி பிரிச்சது காரணமே முழுக்க என்னெல்லாம் உண்டோ, எவ்வளவுதான் தகுதித்தம் பண்ண முடியும் அவ்வளவு தகுதித்தம் பண்ண ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு உள்ள ஆளுற கட்சிகள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய கூட்டத்தை, ஒரு தொண்டர் கூட்டத்தை வச்சிருக்க கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமும் திரிணாமுல் காங்கிரஸும். இருந்தாலும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன தடவை தமிழக எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ரொம்ப நாளா கவுண்டிங் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை அப்படி பிளானை மாத்தி போடுறாங்க. தமிழகத்துக்கும் பெங்காலுக்கும் எலெக்ஷன் மட்டும் தனியா வச்சுட்டு மற்ற எலெக்ஷன் முன்னாலே முடிச்சு 2-2.5 வாரம் வச்சு செய்ய போறாங்க தமிழ்நாட்டையும் பெங்காலையும். என்னெல்லாம் நடக்க போதுன்னு நம்ம பார்க்கத்தான் போறோம். அன்னைக்கு நான் சொல்ற அந்த வார்த்தைகள் நீங்கள் குறித்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப 2வது விஷயம், விஜய் அவர்கள் இன்றைக்கு தனக்கு சிபிஐ அனுப்பின அந்த சம்மன்ஸ் உடன்பட்டு சிபிஐ முன்னால் ஆஜராகிட்டு 7 மணி நேரமா விலக்களிச்சுட்டு அவர் வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல தெரியல, சம்மன்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அவர் வெளியில வரும்போது நாளைக்கு அவர் திருப்பி விசாரிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை, அவர் தன்னுடைய தனி விமானத்தில் அவருக்கு ஏறி திருப்பி சென்னைக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இனிமேல் மேற்படி சம்மன்ஸ் வந்தா தான் விஜய் விசாரிப்பாங்க. அப்ப இன்னைக்கு விஜய் விசாரிக்கும் போதே கசியப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், செந்தில் பாலாஜியை பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டதா ஒரு விஷயம் வெளியில வந்துச்சு. இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது, ஏன்னா அங்க நடக்கிறது நமக்கு தெரியாது. கசிந்தால் மட்டும்தான் தெரியும். கசிந்தால்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் வெளியில வரணும்னு சிபிஐ நினைக்குதோ அதெல்லாம் மட்டும்தான் வெளியில வரும். இதெல்லாம் வெளியில வரும் மத்திய அரசு நினைக்குதோ அது மட்டும்தான் வெளியில வரும். அப்ப இந்த ஒரு சகுதி வரும்போது, இந்த ஒரு சங்கதி வெளியில் வரும்பொழுது 17ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, செந்தில் பாலாஜியை சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. அன்னைக்கு தான் இந்த டே ஆஃப் ஷோ டவுனான்னு நமக்கு தெரியும். அன்றைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வேண்டியது வரும். அப்ப தாவேகா வந்து கண்டிப்பா பாஜகவோட கூட்டணி இல்லையா, கூட்டணி இல்லாமல் இருந்தால் விஜய் சமாளித்துட்டார், கிடையவே கிடையாது. நான் திருப்பியும் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், கூட்டணியை வச்சு ஒரு கட்சிக்குள்ள கூட்டணி வச்சு நீங்க சாதிக்கலாம். அவங்கள கூட்டணிக்கு வெளியில வச்சும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு லாட்டி படைக்கலாம். அதுவும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் பண்ணி நீங்க ஆதாயம் தேடிக்கலாம். ஒருவேளை அவன் கூட்டணிக்குள்ள கொண்டு வரது நமக்கு மைனஸ், அல்லது அவனுக்கு சீட் நிறைய கொடுத்து நமக்கு மைனஸ் ஆக வேண்டாம், ஆனால் வெளியிலிருந்து அவனை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைச்சு கூட சில காரியங்கள் செய்யலாம். அப்படியும் நடக்கலாம். அப்ப 17ஆம் தேதி கவுண்ட் டவுன் வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, விஜய் போயிட்டு வந்துட்டாரா, இனி சம்மன்ஸ் வருமாங்கிறதுலாம் கிடையாது. 17ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, செந்தில் பாலாஜிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எப்படி முடிய போகுது, அப்படியே இந்த பிளேட்டை தூக்கி செந்தில் பாலாஜி தலையில கவுத்த போறாங்கிறது 17ஆம் தேதி தான் தெரிய வரும். அப்ப இன்றைக்கு நடந்த 2 விஷயங்கள், விஜய் சம்மன்ஸ் கொடுக்கிற அதே நாள்ல சிபிஐ அப்பியர் ஆகிற அதே நாள்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசுறாருங்கிறத என்னால ஒரு சாதாரண கோயின்சிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா பெங்காலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இவன் அவ்வளவுதான். திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, அங்க பிரச்சனை கிடையாது. அசாமும் ஃபைனலைஸ் ஆயிருச்சு, பாண்டிச்சேரி ஃபைனலைஸ் ஆயிருச்சு, கேரளால அவங்க தனிச்சு அவங்க யாரோ ஃபைனலைஸ் ஆயிருச்சு. ஃபைனலைஸ் ஆகாம இருந்தது ஒன்னே ஒண்ணு, இந்த தேதி அறிவிப்பை தள்ளி போனதுக்கு காரணமே விஜய் தான்.
அவர் வருவாரா மாட்டாராங்கிறது தான் ஒரு பேச்சா இருந்துச்சு. அப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிற தேதியும் விஜய் சிபிஐ சம்மன்ஸ் அனுப்பி விசாரிக்கிற தேதியும் ஒரே தேதியா இருக்கிறது. இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். அது தற்செயலாக நடந்தக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியவில்லை. அப்ப இன்றைக்கு என்ன பேசி என்ன சொல்லி அனுப்பப்பட்டார் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், 17ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு தான் இந்த அஸ்திரம் வீசப்பட்டதோங்கிற சந்தேகம் எனக்கு என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா டிசம்பர் 30ஆம் தேதியே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நான் அதைத்தான் சொல்றேன். இந்த அஸ்திரம் வீசப்படுகிறது செந்தில் பாலாஜிக்கு தானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காலம் அதற்கு பதில் சொல்லும். ஆக மொத்தம் இந்த 2 ஈவெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, 2 நிகழ்ச்சிகள், ஒன்று எலெக்ஷன் தேதி அறிவிச்சது, இன்னொன்று விஜய் சிபிஐ முன்னால் அப்பியர் ஆனது, அப்புறம் செவ்வாய்க்கிழமை செந்தில் பாலாஜி அப்பியர் ஆக போறது. இவைதான் இன்று முக்கியமாக நடந்த விஷயங்கள். அது சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் குறித்து நம்ம பேசிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.